அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு விழுந்த பேரிடி, முக்கிய காணொளிகளை வெளியிட்ட அரசாங்கம். யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை வெளியான அறிவிப்பு. நீதிமன்றில் முன்னிலையாக முடியாத நிலையில் ரணில், வைத்தியர்கள் கோரிக்கை. குளவி கொட்டியதில் 3 வைத்தியசாலையில் அனுமதி, வைத்தியர்கள் சிகிச்சை அளிக்காததால் நோயாளர்கள் அவதி. அனுரவுக்கு நன்றி தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி. வைத்தியசாலைக்கு சென்ற அரசியல் புள்ளிகளிடம் ரணில் கூறிய முக்கிய தகவல். விடுதியில் இருந்த தம்பதியினருக்கு அதிர்ச்சி கொடுத்த துப்பாக்கிச் சூடு. பூண்டுலோயா டன்சினன் பகுதியில் 10 வீடுகள் தீக்கிரை. இந்தியாவில் கொள்கலன் டிராக்டர் விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் நிலநடுக்கம். தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியல் குறித்து 4 விளக்க காணொளிகளை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த விளக்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் வெவ்வேறு கோணங்களில் இருந்து வழங்கப்பட்டுள்ளன. இதில் சமூகவியல் விளக்கத்தை கழனி பல்கலைக்கழக மக்கள் தொடர்புத்துறை தலைவர் மனோஜ் ஜிந்ததாஸ் வழங்கியுள்ளார். மத மற்றும் நல்லிணக்க கண்ணோட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஓமரே புண்ணியசிறி தேரர் வழங்கியுள்ளார். சட்ட விளக்கத்தை மூத்த சட்ட கல்வியாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா வழங்கியுள்ளார். அதே நேரம் ஊடக மற்றும் சமூகவியல் கண்ணோட்டத்தை ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி நாட்டின் பொதுப்பணத்தை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவரது தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அறிவித்துள்ளார். நல்லூர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதற்கான பதில் பாடசாலை எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என அறிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ஜி. ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் ஹர்னியமர சூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலைப்படுத்தப்படவிருந்த போதிலும் அவரது தற்போதைய உடல்நிலை காரணமாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், அடுத்த 3 நாட்களுக்கு மருந்து மற்றும் ஓய்வு எடுக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். முந்தைய நாள் அவருக்கு நீரிழப்பு ஏற்பட்டதாகவும் இதனால் இதய துடிப்பு அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ பரிசோதனைகளில் தலைவலி போன்ற அறிகுறிகளுடன் சிறுநீரக அளவுருக்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது அறிகுறிகள் மிகவும் தீவிரமாக இல்லை என்றாலும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அவரது நிலை மோசமாகலாம். சரியான சிகிச்சையுடன் அவர் குணமடையக்கூடும். ஆனால் அடுத்த 3 நாட்களுக்கு அவருக்கு ஓய்வு மற்றும் மருந்து தேவை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற மருத்துவர்கள் முடிவு செய்தனர். கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். விளக்கமறியலுக்கு பிறகு அவர் முதலில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் பின்னர் சிறைச்சாலையின் விசேட சிகிச்சை வழங்கப்படவில்லை என மருத்துவ மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டியதை அடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் என தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாளை பகுதியில் குளவிக்கொட்டு கிழக்காகிய 3 புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக சிகிச்சை வழங்கப்படாத சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 6:30 மணியளவில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வயோதிபர்கள் இருவருக்கும் அவ்வீதியால் சென்று கொண்டிருந்த பெண்ணொருவருக்கும் அப்போதில் இருந்த குளவிக்கூடு ஒன்று கலைந்து அதில் இருந்த குளவிகள் கொட்டியுள்ளது.
உடனடியாக உறவினர்களால் மூவரும் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் வைத்தியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் இருப்பதாக கூறி நீண்ட நேரம் பார்வையிட இல்லை எனவும் நோயாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அத்தோடு இன்னும் பல நோயாளர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த பின்னரே சிகிச்சை பெற்றுள்ளமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு குளவிக்கொண்டு கிழக்காகிய மூவர் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு நீண்ட நேர காத்திருப்பின் பின்னர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் வைத்தியர்கள் அல்லது தாதியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பாக இருப்பினும் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்களையாவது உடனடியாக மருத்துவமனைக்குள் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என நோயாளர்கள் இதன்போது தெரிவித்தனர். உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தியை அனுப்பியதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பதிவை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார். அதில் பரஸ்பர மரியாதை, அமைதி மற்றும் செழிப்புக்கான பொதுவான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கையுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை உக்ரைன் மதிக்கிறது என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் நன்மைகளை தரும் வகையில் தனது உறவுகள் மேலும் வளர்ச்சி அடையும் திறன் கொண்டவை என்று நம்புவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பும் ஒத்துழைப்பும் இரு நாட்டு மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்காக மேலும் வலுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். அத்தோடு தற்போது உக்ரைன் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் சிரமங்கள் விரைவில் தீர்க்கப்பட்டு நாட்டில் அமைதி, நல்லிணக்கம், ஸ்திரத்தன்மை மீட்டெடுக்கப்படும் என்பது தனது உண்மையான நம்பிக்கை என்றும் ஜனாதிபதி அனுர தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சியினரும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகம் நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய போராட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்றிருந்த மூத்த அரசியல்வாதிகளிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அனைத்து எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமையை வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்க அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தங்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கம் தொடர்ந்து மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில முக்கிய சர்வதேச மனித உரிமை குழுக்களும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கான விவரங்களை கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம்பட்டி கித்தப்பவ்வ பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. விடுதியொன்றில் தங்கியிருந்த தம்பதியினரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திய 3 சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ள நிலையில் அவர்களை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பூண்டுலோயா டன்சினின் மத்திய பிரிவில் இன்று காலை 11 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. இத்தீ விபத்தில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த லயன் குடியிருப்பில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தோட்ட நிர்வாகத்தினர், சமூக ஆர்வலர்கள், பாடசாலை மாணவர்கள் என அனைவரும் களத்தில் நின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பக்தர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது கொள்கலன் மோதியதில் 2 பெண்கள் மற்றும் குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 43 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இன்று காலை 4.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 36.10 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 71.26 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம், பாதிப்பு குறித்து எதுவித தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை.
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.